வேர்ட் பிளே காமெடி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்டுடியோக்கு தமிழ் தேசியவாதி அரசியல் விமர்சகர் அண்ணன் ராஜ்கவன் அவர் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நேற்று அஇஅதிமுகவோட மூத்த நிர்வாகி திரு அன்வர்ராஜா அவர்கள் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. ஸோ இந்த அன்வர்ராஜா யாரு, அவர் திமுகவில் இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு ஏதேனும் இழப்பு இருக்கா, அதை பத்தின உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக திரு அன்வர்ராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு தொடர்ந்து அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் அவருடன் அடிப்படை உறுப்பினராக இணைந்து அதன் பிறகு அவர் சார்ந்த புதிய மண்டபம் ஒன்றிய சேர்மனாக கிட்டத்தட்ட ஒரு 13-15 ஆண்டுகள் வரை இருந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம். அதுபோன்று தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் தொடர்ந்து அதிமுகவை பயணித்து வருபவர். சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர். எம்ஜிஆருடன் நல்ல நெருக்கமாக இருந்தவர். திருமதி ஜெயலலிதா அம்மாவுடன் அவர் நெருக்கமாக இருந்தவர். அதை தொடர்ந்து அவரோட அமைச்சர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்ததா நிச்சயமாக இருந்தவர். திருமதி சசிகலா அம்மையருடன் தொடர்ந்து நெருக்கமாக நல்ல ஒரு மரியாதையுடன் பயணித்து வந்தவர். அவர் ஏனோ கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பழனிசாமி தலைமையேற்றாரோ அன்றிலிருந்து தொடர் தோல்விதான். இத்தனை தோல்விகள் 10 தோல்வி பழனிசாமி என்று கூட சொல்வார்கள். 10-11 தோல்வி அடைந்திருக்கிறார். அத்தனை தோல்விகளை கண்டு அவர் தொடர்ந்து பயணித்து வந்தவர் தான். இடையில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட கடந்த சட்டமன்ற தேர்தல் முன்னர் திருமதி சசிகலா அம்மையார் மீண்டும் கட்சி தலைமை ஏற்க வேண்டும், அவரை சேர்த்து கொள்ள வேண்டும், டிடிவி தினகரன் எல்லாம் சேர்த்து கொண்ட பயணித்தால் மட்டுமே கட்சி வெற்றி பெறும் என்று சொன்னார். இருப்பினும் அந்த தேர்தலில் அவர் அப்படி கூறியதனால் அவரை கட்சியை விட்டு கூட நீக்கி வைத்திருந்தார்கள். மறுபடியும் போய் சேர்ந்தார். ஏனோ ஒரு குழப்பமான சூழ்நிலை தொடர்ந்து பயந்து வந்து கொண்டிருந்தார். இன்று அவர் அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் சென்றது பேரதிர்ச்சி என்பதை விட, அதிமுகவுக்கு பின்னடைவா என்றால் அவர் சென்றதால் பின்னடைவில்லை. ஆனால் அவர் அங்கு போகும் முன்னர் அவர் ஒரு செய்தியை சொன்னார். தன்னை தொடர்ந்து மேலும் பலர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மாற்று முகாம்கள், அதாவது திமுக அவர் சென்று சேர்ந்த திமுகவில் மட்டுமல்ல மாற்று கட்சிகளுக்கு போக தயாராகிவிட்டார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அது அப்படி கடந்து போகும் விடயமல்ல, அது நிச்சயமாக நடக்கும். நான் கேள்விப்பட்டவரை பல முன்னாள் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக கூட அவர்கள் அனைவருமே மாற்று முகாம்கள், திமுக, விஜய், நாம் தமிழர் என்று டிடிவி அமமுக என்று போக வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அனைவருமே அதிர்த்து இருப்பது உண்மைதான். பாஜகவுடன் சேர்ந்து அவர்கள் யாரும் ஆட்சியை வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அது அவர் பழனிசாமிக்கும் தெரியும். பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பதவி என்று சொல்வதை விட தான் பல கேஸில் மாட்டியிருக்கிறார். அது அனைத்தும் தூசி தட்டப்பட்டால் நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதன் காரணமாக அவர் வழி இல்லாமல் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கார். இது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து வெளியே வர முயற்சி செய்ய அவரிடம் அறிவுறுத்தினார்கள். ஆனால் அதற்கான எந்த முகாந்திரம் தெரியாத காரணத்தினால் அவர்கள் இனி தொடர்ந்து ஓர்வாக வெளியேறுவது என்பது தவிர்க்க முடியாதது. அதாவது நீங்க சொல்வது போல மீடியா அவர் முதல்வர் சந்திச்சு அறிவாலயத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல நீங்க சொன்ன தகவல் சொல்றாரு. அதுல அடுத்து ஒரு தகவல் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னதான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சு பழனிசாமி வெற்றி பெற்றாலும் 10 நாட்கள்ல பழனிசாமி கீழே சொல்லிக்கிட்டு பிஜேபி வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக காரணம் அவர் சரியாகத்தான் சொன்னார். அவர்கள் நேரடியாக வெற்றி பெற முடியாது என்பது தெரியும். குறைந்தபட்சம்
ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டு இந்த அதிமுகவை அப்படியே கபலீகரம் செய்வது, அதாவது திமிங்கலம் போன்று விழுங்குவது என்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக சொல்ல கொடுத்திருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமிக்கு ஒரு வழி இல்லை. ஆனால் இந்த கட்சியில் இருப்பவர்கள் ஏன் இதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. எம்ஜிஆர் அன்று திமுகவில் வெளியேற்றப்பட்ட போது எப்படி தொண்டர்கள் நிறைய வெளியே வந்தார், அது போல தொண்டர்களோ இல்லை இந்த கீழ் மேல்மட்ட நிர்வாகிகள் சரியில்லை என்றால் கீழ்மட்ட நிர்வாகிகள் அந்த முடிவை ஏன் எடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நிறைய பேர் அமமுக டிடிவியினருடைய அமமுக கட்சியில் வந்து சேர்ந்தார்கள். பின்னர் அப்படியே அவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ அவர்களுக்கு அதிமுகவை பயணிப்பது பிடிக்கவில்லை, விரும்பவில்லை. அதனால் அப்படியே இருக்கு. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து, அதாவது இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருந்த 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக இன்று சுத்தமாக அழிவு பாதை நோக்கி சென்று விட்டது. அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. எல்லா பத்திரிகையாளர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். உண்மைதான். நீங்க சொல்வது போல தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த எடப்பாடி பழனிசாமியின் கீழ் இயங்குவதா அப்படின்ற மாதிரி ஒரு திருமதி சசிகலா அம்மையாரை அவர் எந்த காரணத்தை வைத்து பதவியேற்க விடாமல் செய்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் கைகாட்டிய பழனிசாமியே தங்கள் வழிக்கு வர வைத்தார்கள். கண்டிப்பா இதே நிலைமை பழனிசாமியை நாளை ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை இருந்தால் கூட அப்படியே தூக்கி அவரை உள்ளே வைத்து விட்டு இவர்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். இன்று கூட அதையும் இந்த அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தொண்டர்கள் நீங்க சொல்வது போல இன்று கூட 2வது முறையாக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு அழைப்பு விடுத்ததை விஜய் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று விஜயை நிராகரித்து விட்டார். இவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். கண்டிப்பாக எந்த முகாந்திரத்தில் அவர்கள் பழனிசாமி அழைப்பு ஏற்பார்கள்? பழனிசாமியை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இது நிலவுகிறது. அவர் என்ன பேச்சாளரா இல்லை எழுத்தாளரா, என்ன பெரிய ஒரு அரசியல் பின்னணியிலிருந்து வந்தவர்? எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் காலில் விழுந்து பதவி பெற்று அவரையே பேசாத பேச்சுகள் பேசி அவரை அப்படி ஒரு சித்திரவதை செய்தவர் தான் இந்த பழனிசாமி. இதற்கெல்லாம் காரணம் பின்னால் இருந்து இயக்குபவர்கள் பாஜகவினர். இது அப்பட்டமாக உண்மை, யாரும் மறுக்க முடியாது. எனவே இது அப்படித்தான் வரும். வெற்றி பெற்றாலும் பாஜக முதல்வர் தான். நீங்கள் சொல்வது அன்வராஜா அவர்கள் சொல்வது போல அந்த 10 நாட்களில் ரைட், அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனா திரு அன்வராஜா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு முதல்வராக இருந்த போது அவரு கட்சியில தான் இருந்தார் இல்லையா, கழகத்துல இருந்திருக்காரு. அது போக அவர் கிட்டத்தட்ட அந்த சிஏ சட்டம் வந்து அதிமுக தான் வந்து பிஜேபி ஆதரவு தெரிவிச்சு அங்கே அதை சப்போர்ட் பண்ணாங்க. மேல் சபையில கீழ் சபையிலும் சரி ஓட்டு சப்போர்ட் பண்ணி ஓட்டு எடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்பெல்லாம் இருந்த அன்வராஜா அவர்கள் ஸோ தற்போது தேர்தல், அதாவது தொடர்ந்து நீங்க சொல்வது போல தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததன் காரணமாக போய் சேர்ந்திருக்காருன்னு ஒரு வாய்ப்பு, ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அப்புறம் பிஜேபி கூட்டணி பிடிக்காதனாலையும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்போ. ஸோ அப்ப அந்த சிஏ சட்டத்துக்கு நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு இல்லையா, அப்பெல்லாம் அன்வராஜா அவர்கள் இதை பற்றி எதுவும் பேசாமல் தற்போது திமுக போய் சேர்ந்திருக்கிறது வந்து ஒரு பதவி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை பத்தி அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். உதாரணத்திற்கு காலையில் விழுந்து பதவி பெற்ற பழனிசாமி அவர்களை எப்படி தூக்கி எறிந்தாரோ இதை விட மிக உச்ச பதவியை பெற்றுவிட்டு அவருக்கே துரோகம் செய்தார். இவர் என்ன அப்படி துரோகம் செய்து விட்டாரா? அவர் கட்சி ஒருங்கிணைந்தால் குறைந்தபட்ச வெற்றிக்கு வாய்ப்புகள் உள்ளன. வெறும் பிஜேபி தூக்கி கொண்டு தமிழ்நாட்டில் வருவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு என்பது முழுக்க அது பிராந்திய உணர்வு உள்ளவர்கள். எங்கே வேற எந்த ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே வந்தாலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு இங்கே வந்து மோடி, அமித்ஷா என்றெல்லாம் சொன்னால் அதை யாரும் ரசிக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் வேறு, தமிழ்நாடு வேறு. கண்டிப்பா தமிழ்நாடுடைய அரசியல் என்பதே வேறு. இங்கு உள்ள கலநிலம் காங்கிரஸே இன்று காணாமல் போய்விட்டது. கண்டிப்பா நீங்கள் சொல்வது போல அந்த கூட்டணியோட வியூகம் பிடிக்காத ஒரு காரணம் சொல்றீங்க. அது போக தொடர் தோல்வி, தலைமை சரியில்லை ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. இல்ல, குறிப்பா அவர் வைத்த வேண்டுகோள் என்னவென்றால் குறைந்தபட்சம் நம்ம கட்சியை ஒருங்கிணைங்கள்.
உங்களுக்கு பதவி பெற்றவர்களை நீங்கள் சேர்ப்பதை யோசிக்கின்றால் உங்கள் பின்னால் நாங்கள் தொடர்ந்து பயணித்தால் எப்படி இருக்கும்? அவர் சொல்கிறார், எங்கள் பகுதியில் சசிகலாவை டிடிவி பன்னீர்செல்வத்தை சேர்க்காமல் என்று என்னை அவரை கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பலர் கேள்வி வைக்கிறார். அவர் சேர்த்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் பலர் நோக்கி கேள்வி வைக்கிறாங்க. அவர் இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தாரு, இப்ப தெரிஞ்சிருச்சு. இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெபாசிட் போயிடுச்சுல ராமநாதபுரம் தொகுதி. அவர் 2014 பாராளுமன்ற வெற்றி பெற்றார், மிக அதிகமான ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெற்றார். எனக்கு தெரிந்த அன்றைய சூழ்நிலையில் அவரை எதிர்த்து நின்றவர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு என்று நினைக்கிறேன். சரியாக இருக்கும் என்றால் எனது கணிப்பு. அதைத்தான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அப்படியாப்பட்ட கட்சி கடந்த பாராளுமன்றத்திலும் அதற்கு முன்னர் 2019 பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்து விட்டது. சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டார். உண்மைதான். இப்போ நீங்க சொல்றீங்க, ஸோ இப்போ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது உள்ள சூழலை பார்த்தா தனித்து விடப்பட போகிறார்ன்ற மாதிரிதான் ஒரு சூழல் நிலவி இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி இப்போ அன்வர் ராஜா போன்ற மூத்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி திமுகவோட சேர்வது என்பது திமுக ஒரு பலம், இதுக்கு ஒரு பலமா பார்க்க? அப்படி இல்லை, இவர்கள் போய் சேருவதால் திமுகவிற்கு பலம் என்பதால் அல்ல. இன்று பழனிசாமியை பிடிக்காத அதிமுகவினர்கள் யாரும் திமுகவிற்கு ஓட்டு அளிக்கப் போவதில்லை. நன்றாக ஒரு கருத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் விஜய்க்கோ, நாம் தமிழர் சீமானுக்கோ இல்லை வேறு யாருக்கோ வாக்களிப்பார்களே ஒழிய நிச்சயமா திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார். இவர்கள் போய் சேருவது அவர்கள் பாதுகாப்பிற்காக, அவர்களுடைய அரசியல் இருப்புத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மட்டுமே ஒழிய இவர் சேர்ந்தால் திமுக பலம் பொருந்திவிட அளவுக்கு திமுக இப்பொழுது மிகவும் பலவீனமாகவும் இல்லை, தேவையும் இல்லை. அவர்கள் சேர்த்துக் கொள்வதே பெரிய விஷயம்தான். உண்மைதான் கவிஞர்களே, தமிழ் தேசியவாதி அவர்களே. நமது அரங்கேறதுக்கு சிறப்பான முறைகளில் எடுத்து சொன்னீங்க, அதுக்கு மிகவும் நன்றியை தெரிவிச்சு. நிச்சயம் அன்வர் ராஜா தொடர்ந்து இன்னும் பலர் போகவிருப்பதாகவும் திமுக மட்டுமல்ல விஜய் நோக்கியும் நகர்வதற்கு தயாராக இருப்பதாக நிறைய பேர் காத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதை தடுத்து நிறுத்துவதற்காக பழனிசாமி மிகவும் மெனக்கெடுகிறார் கூட்டணி என்று. அவர்கள் அதையும் நிராகரித்து விட்டார்கள். நிச்சயமாக அதிமுகவை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். நன்றி.